அப்படி காத்தவராய சுவாமி ஆகப்பட்டவர் ஆரியமாலை பெண்ணிடத்திலே மீனாவரி எடுத்து கொத்தி விளையாடுகின்றார். கிட்ட போய் அழகெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஆரியமாலை பெண்ணாகப்பட்டவள் நாமளே குளிச்சு முடிச்சு எல்லா வேலையும் முடிச்ச உடனே தலைய கடைசியா தலையை அலசுவோம்ல, அந்த மாதிரி இந்த ஆரியமாலை பெண்ணாகப்பட்டவள் என்ன பண்றாங்க? அவ குந்தலையால் அசுரலாம் தந்த கோதை அவள் மாலையம்மா கூந்தலை அலசுறாங்க ஆரியமாலை. அப்படி கூந்தலை அலசக்கூடிய வேளையிலே ஒரு மயிலை ஒரே ஒரு இழை கூந்தல் ஆகப்பட்டது. தலையிலிருந்து தன்னால பெச்சுக்கிட்டு அடித்துக் கொண்டு வருவதம்மா. அந்த ஆற்றங்கரையிலே வாழ ரெண்டு மடுவிலே நீங்க காத்தவராய சுவாமி மீனா இருந்தாருல, மீன் மேல அந்த செதில்ல ஒரு முடி பாட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே சுத்திக்கும். அது என்ன ஆகுது தெரியுமா? முன்கட்டி பின்கட்டாய் கட்டுதம்மா காத்தாடையோ, முன்கட்டி பின்கட்டாய் கட்டுதம்மா காத்தாடையோ. மின்கட்டு பின்கட்டா அந்த செதில்ல மாதிரி அப்படி சுத்தி போச்சு. மின்கட்டு பின்கட்டா கட்டினா மீனால நீந்த முடியும் இல்லையா? நீந்த முடியாது. தண்ணியில தான் மிதக்கணும். நீந்த முடியாமல் தவிக்குறாராம் காத்தலிங்கவும். நீந்தவே முடியல. அடித்து கொண்டு பருகூராராம் காத்தலிங்கம். அடித்து கொண்டு வருகின்றார் காத்தவராய சுவாமி. உயிர் போற கட்டத்துல யார கூப்பிடுறாரு? தம்பி அண்ணா, தம்பி 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 சின்னவனே தனங்கையனே தம்பி வாருமாடா, தனங்கையனே தம்பி வாருமாடா. சுவாமி பார்த்தார் காத்தன் அழக்கூடிய வேளையிலே மலையாள சின்ன என்ன அவதாரம் எடுக்கிறாரு? செங்கருடன் போலல்லவோ, செங்கருடன் போலல்லவோ ஆசிராக ஒரு செங்கருடன் போலல்லவோ. ஆமா, சின்னாகப்பட்டவன் சீராக வடிவெடுத்து. ஏன் செங்கருடன்? கருடன் எவ்வளவோ அவதாரம் இருக்கு, ஏன் செங்க அருடனாக அவதாரம் எடுக்கணும்? ஏன் கருடன் நான் வருவ எடுத்தேன்னா என்ன பார்த்துட்டு அவங்க ஏதாவது மந்திரத்துல ஏதாவது சமைச்சிட்டாங்கன்னா சரி, அதனால நான் கருடனாக வடிவெடுத்து அந்த மீனை அப்படியே காலால தூக்கி கொண்டு வெண்பாமலையில பந்து போனான்னு போட்டுருவேன். பெறாது என்ற மாதிரி எங்க வந்துருவேன். ஆமா ஆமா, அப்படி என்று அண்ணனுக்கு மோசம் வந்து நின்றதென்று மலையாள சின்னாகப்பட்டவன் செங்கருடனாக வடிவெடுத்து பறந்து வந்து மிதந்து வருகின்ற காத்தவராய சுவாமியை இவர் தொட்டுகளோ தூக்குகின்றார். சின்ன
போட்டு அவுத்து எடுக்கிறாரு. இவர் சுயரூபம் காத்தவராயம் எடுத்தாரு. மலையாள சின்ன சுயரூபம் எடுத்தார். தம்பி அண்ணன் முடிய அறுத்துறாம எடுறா. ஆமா ஆமா ஆமா. என்ன மாறிட்டா இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. அதாவது தம்பி, உலகத்திலே உள்ள பெண்களுடைய கூந்தல் எல்லாம் ஒரு பாகம் 2 பாகம் இருக்கிறது பெரிய விஷயம். ஒரு பாகம்னா எவ்வளவு? 2 கையை நீட்டி அளந்தா ஒரு பாகம். ஆமா. ஆனால் இந்த ஆரியம்மாள் இப்பருடைய கூந்தலோ தம்பி 64 பாகம். என் தம்பி யாரு? 64 பாகம். தம்பி யாரு? ஆரியம்மாளை கூந்தல் தம்பி யாரு? ஆரியமாலை மயிராகப்பட்டது 64 முழம் மயில். யார் அவன மயிலுங்கிறியா? கூந்தல். ஆமா. ஆரியமாலை கூந்தல் 64 பாகம். தம்பி தம்பி அறுத்துறாதரா. ஏன்னா அளந்து பார்க்கணுமே. பாரு, இத அளந்தெல்லாம் பார்த்துட்டேன். இது வந்து என்னுடைய காதலுடைய முதல் சின்னம். இது முதல் சின்னம். ஆமா. அந்த பெண்ணை நான் காதலிக்க ஆரம்பித்து விட்டேன்டா தம்பி, காதலிக்க ஆரம்பித்து விட்டேன். காதலிக்க போறியா? அதனால என்ன பண்ண போறேன்? ஏய், காதல்லாம் வேணாம், இங்க கண்டதெல்லாம் மறந்துடு. சரி, அம்மா பேசுவாங்க. அப்படியே ஒரு கனவு கண்ட மாதிரி மறந்துட்டு யார்கிட்டும் எதுவும் சொல்லாத. போ, அம்மா கிட்ட போவோம். வா போவோம். கனவு கண்ட மாதிரி மறந்துடு. எல்லாத்தையும் மறந்துடு. நினைப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் நினைத்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் மறந்து விடலாம். ஆனால் என்னிடம் இருப்பதோ ஒரே மனம். எப்பொழுது அந்த ஆரியமாலை கண்ணால் கண்டீரோ தம்பி, காதல் பயப்பட்டு விட்டேன். வானாண்டா, அம்மா என்னடா சண்டை போடுவாங்க. என்னது? நான் கூட ஊழித்தான் இந்த பையன் கெட்டுட்டான்னு சொல்லுவாங்க. எனக்கு கெட்ட பேர் வேணாம் அண்ணன். உனக்கு என்னடா தெரியும்? காதலிச்சது தாண்டா அதனுடைய அருமை தெரியும். நான் எந்த காதலை கண்டேன்? காதலின் அவஸ்தை என் எதிரிக்கும் வேண்டாம். பரவாயில்ல. நரக சுகம் அல்லவா, நெருப்பை விழுங்கி விட்டேன். அமிலம் அருந்தி விட்டேன். நோயாய் அவள் நுழைந்தால் மருந்தை ஏனோ தர மறந்தால் வாலிபத்தில் சோலையிலே ரகசியமாய் பூ பறித்தவள் அவள்தானே. சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள். அவ கண்ணு இருக்க. ஐயோ தம்பி அண்ணா, அவ கண்ண பார்த்தா பார்த்தா 4 நாளைக்கு தூக்கமதாது. அவ வந்த பார்த்தா 5-6 நாளைக்கு சோறு இருக்காது. காலையில வாங்கி கண்ணா அது. ஆமா. ஐயோ, அவ கண்ணா பார்த்தா மீன், அதை கண்டு புட்டேன் நானு. கண்ணா பார்த்தா மீன், அதை கண்டு புட்டேன் நானு. ஆகா, உங்கூட்ட அழகா எங்கூட்ட அழகா. 1000 கோடி சூரியனை அப்படியே பார்த்த மாதிரி சும்மா தக்க 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 தக்கன்னு மின்றா போற. அப்பா, உன் மேஜக்காடுன்னு உன் கூட வந்த பாரு வேட்டைக்கு. அது நான் பண்ண தப்புன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? என் தலையெழுத்து. வேட்டையும் வேணாம், கோட்டையும் வேணாம். அங்க மான் மாட்டினாலும் பரவாயில்ல, எது மாட்டினாலும் பரவாயில்ல. தம்பி, இந்த ஆரியமாலை பெண் மேல் காதல் கொண்டு விட்டேன தம்பி. உடனடியா அம்மா கிட்ட போய் ஆரியமாலையே கல்யாணம் பண்றது வர கேட்கணும். வார தம்பி போவோம். அப்படி என்றுதானே பார்த்தால் எதிர்வாக சேர்ந்து அம்மாவை தேடி வராங்க. அம்மாவை தேடி வராங்கன்னு சொன்னா என்ன செய்யறாங்க? என்ன சாதாரண நாள்லயே அம்மாவுக்கு பாத பூசெல்லாம் பண்ணோம். ஆமா, இன்னைக்கு கல்யாணம் வர கேட்க போறோம். அதனால என்ன செய்ய வேண்டும்? நாங்க பாய்ந்து ஓடும் ஆற்றினிலே எங்கள் காத்தலிங்கம், எங்கள் காத்தலிங்கம் பக்குவமாய் நீரெடுத்தார் எங்கள் காத்தலிங்கம். பாய்ந்து ஓடு கங்காயிலே எங்கள் காத்தலிங்கம், பாய்ந்து ஓடு கங்காயிலே எங்கள் காத்தலிங்கம், பாகுவனே தானே எங்கள் காத்தலிங்கம். பாய்ந்து ஓடும் ஆற்றங்கரையிலே பாங்குடன் நீர் எடுத்தார். ஆமா, போங்கு மந்தாரை வெல்வம் வெட்டிவேர் பாரிசாதம் பலவிதமான மலர்களை எடுத்தார். கொண்டு வந்து அம்மாவுடைய பாதத்தை சுத்தமா கழுவி பட்டா
பழுது வட்டி பன்னீரால் பாதம் துலக்கி கொண்டு வந்த மலர்களை எல்லாம் கொட்டவனம் தான் துறைந்து அம்பாருடைய பாதத்தை தொட்டு வணங்கினார். வணங்கின உடனே அம்மா பார்த்தாங்க. மகனே காத்தமுத்து, எங்கடா போன, என்னடா செய்தி, நல்லா இருக்கான்னு சொல்லி ஏந்துறான்னு சொல்லிட்டாங்க. எப்ப காத்தவராயும் ஒரே முகத்தெல்லாம் சோர்வா வச்சிருக்காரு, சோர்வா இருக்காரு. இப்ப பசங்களுக்கு என்ன புது டெக்னிக் ஒண்ணு இருக்கு. என்ன டெக்னிக்? செல்லு கேட்பானோ வீட்டுல. ஆமா, ஏதாவது செல்போன் கேட்பானோ. அதை என்ன சொல்லுவாங்க வீட்டுல, படிக்கிற பையனா இருக்க உனக்கு ஏன்டா செல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. புசத்தை தூக்கினா படுறான்னு சொல்லுவாங்க. உடனே சாப்பிடவே மாட்டான். 5 நாளைக்கு 6 நாளைக்கு வீட்டுல சாப்பிட மாட்டான். வெளியில போய் பசங்க கூட போய் கடையில சாப்பிடுவான், வெளியில சாப்பிட்டு வந்துருவான். ஆனா பட்னியா கிடக்குற மாதிரியே ஆக்ஷன் பண்ணுவான். இந்த அப்பா என்ன சொல்லுவாரு, இவன் ஒழுங்கா படிச்சு இன்னும் 4 பரீட்சையில விட்டுட்டான், அதனால இவனுக்கு நீ சோறே போடக்கூடாதுன்னா அம்மா கிட்ட சொல்லுவார், நீ கொடுக்குற செல்லம் தான். இந்த அம்மா இவனை பாக்குறதுக்காக என்ன செய்யும், புள்ள சாப்பிடாம கிடக்குறானே அப்படின்னு படாத பாடு போடும். இது சாப்பிடாம கிடக்க, ஆனா இவன் சாப்பிட்டு தான் இருப்பான். ஆமா ஆமா, முகத்தை தொங்க போட்டு வச்சிருப்பான். எப்படியாவது 5 நாள் 6 நாள் சாப்பிடாம இருந்து 5 நிமிஷம் வட்டி கடன் வாங்கினாலும் சரி, ஒரு செல்ல வாங்கி பையில வச்சுக்கினு, அதுவும் இப்ப புதுசா கேம் வந்து போச்சு. ஆமா, என்ன கேமு? பப்ஜி கேம். ராத்திரில கத்துறான், சொல்றான் ஓடுறா பாடுறான், பயமா இருக்கு. ஆமா, ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு அந்த மாதிரி கேம் விளையாடுற வரைக்கும் தானா வந்து வீட்டுல சந்தோஷமா சிரிச்சு யார்ட்டையும் பேச மாட்டான். அப்படியாக இன்னைக்கு நாம என்ன செய்யணும், என்ன முகத்தை சோர்வா வச்சிருக்கோம் சொல்லி சொந்த மாதிரியே உட்கார்ந்துருக்காரு காத்தவராய. அம்மா என்ன கேக்குறாங்க, என்னையே காத்தமுத்து ஏக்கம் என்னடா கண்ணே சோக்கம் என்னடா, என்ன தெரியல சுறுசுறுப்பா இருப்ப. ஆமா, திடீர்னு அங்க வேலைக்கு போறேன்னுவா, இங்க வேலைக்கு போறேன்னுவா, ஒரே சோகமா இருக்கிய, ஒரே சோகமா இருக்கிய. அம்மா சோகமா இருக்கா காரணம் கேக்குறியா? ஆமா அம்மா, நான் சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? சொல்லு. ஆனா சொன்னா நான் கேட்கறத நீ வாங்கி தரணும். அப்ப நான் கொடுத்தா அவனு சொல்லு. எம்மா மாலை அம்மா தாயம்மா அம்மா அம்மா மாலை அம்மா தெரியுமா? என்ன பதான் மாலை மாலை சொல்லும் போது எனக்கே ஞாபகம் வருது. என்ன கண்ணை பாத்தியா மஞ்சளா இருக்கு. ஆமா, என் பிள்ளைக்கு மஞ்சள் மாலை வந்துட்டு தான் இருக்கு. காலையில தூங்கி வந்ததும் இவனுடைய சிறுநீரகம் கொஞ்சம் பிடிச்சி வெள்ளை சாதத்துல போட்டு கொஞ்ச நேரம் வச்சு பார்க்கணும். ஏன்னா மஞ்சள் மாலையோ இருக்குமோ இல்லையான்னு தெரியல என் பிள்ளைக்கு. அதான் மாலைங்கிறான். எம்மா எனக்கு அந்த காமாலை எல்லாம் கிடையாது. எம்மா தாயார் எம்மா அம்மா கண்டு வந்த மாலையம்மா பார்த்து வந்த மாலையம்மா எம்மா மாலையம்மா. எம்மா நான் பார்த்து வந்த மாலையம்மா அருமையா இருக்கம்மா. அந்த மாலை தானே வேணும். ஆமா, குறிஞ்சிப்பாடி போய் ஒரு மாலை வாங்கி தரம் போட்டுக்கிறியா? என்ன மாலை? பூ மாலை தான். ரோஜா பூ மாலையா? ஐயோ அந்த மாலை கேட்கலையம்மா, எனக்கு கண்ணுக்கு ஏத்த மாலையம்மா, என் தோளுக்கு ஏத்த மாலையம்மா, எனக்கு ஏத்த மாலையம்மா எம்மா மாலையம்மா. உன் தந்தையாக விலகி வரக்கூடிய சர்வேஸ்வரன் எனக்கு ஒரு அக்கு மாலை ஒண்ணு கொடுத்துருக்காரு. அந்த அக்கு மாலை தரம் என்ன போடுங்க. இந்த மாலை யாருக்கு ஒண்ணு தவமா இருக்க போறேன். அது என்னடா கேக்குறேன்? அம்மா அது அந்த மாலை இல்லை அம்மா, என் தாயே தாயே, அந்த மாலை இல்லையம்மா தாயே தாயே, என் சொந்த மாலையாகும் அடி தாயே தாயே, அம்மா அந்த மாலை இல்லையம்மா, இது வேற மாலை, எனக்கு சொந்தமாக கூடிய மாலை. என்னதான்டா சொல்றேன், எனக்கும் ஒண்ணு புரிய மாட்டேது. மாலைன்னா நானும் நிறைய மாலை ஒண்ணு கொடுத்து பாக்குறேன். என்ன மாலைன்னா என்ன மஞ்சள் மாலையும் இல்ல, அக்கு மாலையும் வேணான்ற, பூ மாலையும் வேணான்ற. எம்மா அம்மா மாலை அம்மா தாயார் எம்மா மாலை அம்மா. அம்மா மாலைன்னா எப்படிப்பட்ட மாலை தெரியுமா? எப்படி? அப்படி என் பக்கத்துல என்ன அவ்வளவு ஒரு சோடி பொறுத்து அழகா இருக்கேம்மா. எனக்கு ஏத்த மாலை அம்மா, தோலுக்கு ஏத்த மாலை அம்மா. பார்த்தாங்கன்னா பாக்குறவங்களும் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க. சரி, கண்ணுக்கு ஏத்த மாலை அம்மா எம்மா ஆரியே அம்மா
எங்கடா போயிருந்த? என்ன நடந்தது? ஆரியமாலாங்கிற சின்னானுக்கு அம்மா தெரியும். அவனை கேளுமா, எனக்கு வார்த்தையே வர மாட்டேம்மா. சின்ன என் புள்ள ஓவோடு தானே உன்னை நம்பி தானே அனுப்புனேன். வந்ததுல இருந்து ஆரியமாலை ஆரியமாலைங்கிறானே, ஆரியமாலைங்கிறான், சூரியகாந்திங்கிறான். என்ன நடந்தது என் பிள்ளைக்கு? ஆரியமாலை நம்ம கண்ணாடி இல்லையா? அந்த ஆரியமாலையா? அந்த ஆரியமாலை இல்ல இல்லக்கா, கண்ணாத்தாரு அம்மா இருந்தாங்க, மாமியார் இருந்தாங்க. அந்த ஆரியமாலையா? கண்ணாத்தாங்க அம்மா அவங்க பேரும் ஆரியமாலையா? ஆரியமாலை. ஆமா ஆரியமாலையா? அந்த ஆரியமாலை வேணும். இந்த ஆரியமாலை கிடையாது அம்மா. நானும் தம்பியார் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்திலே இதோ வார்த்தைகளை சொல்லிவிட்டு வேட்டையாட போறோம்னு சொல்லிட்டு நாங்க எங்க போனோம் தெரியுமா? அம்மா செட்டுக்கு கண்ணி வச்சு செட்டுக்கு கண்ணி வச்சு செடியோரம் போயிருந்தோம். செட்டுக்கு கண்ணி வச்சு செடியோரம் போயிருந்தோம். நம்ம சிட்டு போடும் கண்ணியிலே தாயமாரியம்மா சிவனையால் பட்டாளம்மா தாயமாரியம்மா. அம்மா சிட்டுக்கு கண்ணி வச்சு செடியோரம் போயிருந்தேன். அந்த சிட்டு போடக்கூடிய கண்ணியில ஒரு சிமிழையால் பட்டு விட்டாலேம்மா. நான் மாலைக்கு கண்ணி வச்சு மலையோரம் போயிருந்தேன். மானப்படும் கண்ணியிலே தாயமாரியம்மா மங்கையவள் பட்டாளம்மா தாயமாரியம்மா. மானப்படும் கண்ணியிலே ஒரு மங்கையவள் பட்டு விட்டாளம்மா. என்னடா மங்கை போட்டா? எனக்கு ஒண்ணு போய் என்னடா நடந்தது? அம்மா நானும் தம்பியாரும் தானே வேட்டையாட செல்லக்கூடிய வேலையை எல்லாம் சிட்டுக்குருவிக்கு மாவனுக்கு மயிலுக்கு எல்லாத்துக்கும் கண்ணி வச்சேம்மா. தண்ணி வச்சுட்டு தாகம் எடுக்குதுன்னு சொல்லி தம்பி கிட்ட சொன்னேன். சரி இங்க ஏது தண்ணின்னு கேட்டான். ஏன்டா நீ மண்டலத்துல சேர்ந்தாச்சு, நான் அதை பண்றேன் இது பண்றேன்னு சொல்றிய, உன் மைய வச்சு நீ என்னடா பண்ண போற போட்டு பாருன்னு சொன்னேன். நான் ஒண்ணு என்ன தெரியுமா செஞ்சேன்? அங்கே மைய போட்டு பார்த்தேன். அங்க வாழைக்கண்டு மடுவுல தண்ணி ஓடுதான்னா வானா தண்ணி குடிக்க போவோம்னு சொல்லி நாம போய் தண்ணி ஓடுதான் அம்மா நான் காட்டினேன். அண்ணன் தான் போய் தண்ணி குடிச்சாரு. அப்புறம் என்ன நடந்து அவரு கேளு. கிட்ட செல்லக்கூடிய வேலையில அம்மா வந்து விதி படம் பார்த்திருக்கேன். அதுல கோர்ட்டு சீன் நடக்குது. இப்ப விதி படத்துல கோர்ட்டு சீனு அவர் சீன் அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப நான் வந்து சாட்சி சொல்றேன். அம்மா நானாகப்பட்டவன் தண்ணி குடிக்க போகக்கூடிய வேலையில ஒரே மஞ்சள் வாழை வணக்குது. இரண்டா தம்பின்னு கேட்டேன். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல வானா நம்ம போகணும்னு சொல்லி சொன்னா தெரியவே முடியாது யாருன்னு தெரியாம வரமாட்டான்னு சொன்னேன். அவன் உடனே மைய எடுத்து போட்டு பார்த்து மந்திரக்காரனாச்சே 1000 பேர்களுக்கு அருமை மகளாம் ஆரியமாலை பெண்ணை குளித்து கொண்டிருக்கின்றான்னு சொன்னார். ஆரியமாலை பொண்ணு குளிக்கிறான்னா இந்த தண்ணியும் ஓடிய மஞ்சளா ஓடுது. எவ்வளவு அழவா இருப்பான்னு சொல்லி பாக்கணும்னு சொன்னேன். ஆனா தம்பி வேணாண்டான்னு சொல்லி சொன்னான். சரி என்ன அவதாரம் எடுத்து போனா பாக்கலான்னு கேட்டேன். ஒரு மீனா வடிவெடுத்து கிட்ட போய் பாருன்னு சொன்னான். மீனா வடிவெடுத்து கிட்ட போய் அந்த பெண்ணுடைய அழகை பார்க்கக்கூடிய வேலையிலே அம்மா அழகென்றால் அவ்வளவு ஒரு அழகம்மா. என்ன வீலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன். அந்த அழகை கண்டு வியந்து போகிறேன், சொல்ல மொழி இல்லாமல் மௌனமாயினேன். அம்மா அழகுனா அழகு என்ன கடன் கொடுக்க உயிரே தரலாமா? உயிரே தரலாமா? அவ்வளவு ஒரு அழகு. அம்மா பார்த்தாலே பால் மணக்கும், தொட்டாலே அம்மா பூ மணக்கும். பார்த்தாலே பால் மணக்கும், தொட்டாலே அம்மா பூ மணக்கும். பார்த்தாலே பால் மணக்கும் பாவை அந்த மாலை முகமா. பார்த்தாலே பால் மணக்கும் பாவை பார்த்தா பால் மணக்கும், பால் மணக்கும், தொட்டா பூ மணக்கும், பூ மணக்கும். கம்ம 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 கம்மன்னு அந்த தண்ணீரையும் ஐயோ இந்த மஞ்சள் வாசமும் அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது அது பாரு அப்படியே எனக்கு மயக்கமே வந்து போச்சுமா. மயக்கம் வந்து போச்சு. அந்த பெண்ணுடைய அழகை நான் பார்த்து ரசிக்கக்கூடிய வேலையிலே அந்த ஆரியமாலை பெண்ணுடைய கொந்தலாகப்பட்டது ஒன்னே ஒண்ணு அருந்து வந்து என்ன மின்கட்டு பெண் கிட்ட கட்டிச்சு. என்ன அருந்து வந்தது? என்னால நெஞ்ச முடியம்மா செத்தே போயிருப்பேன். செத்தே போயிருப்பேன். ஆமா. அப்புறம் யார கூப்பிடுறது? தம்பி தம்பி தம்பி
தம்பின்னு தம்பி சின்ன கூட்டுனேன். அவன் என்ன பண்ண நீ அவனே கேளு. அம்மா என் உயிர் போகுது அப்படின்னு சொல்லி அண்ணன் கத்துனாரு. உடனே நான் என்ன வடிவெடுத்தேன், ஒரு செங்கருடனாக ரூபத்தை மாற்றி அண்ணன் தண்ணியில மிதந்துக்கிட்டே வராரு. அப்படியே டப்புன்னு போய் காலால தூக்கின்னு வந்து வெண்பா மணல்ல போட்டு அந்த முடிய அளவிட்டு பார்த்தோம். அளவிட்டு பார்க்கக்கூடிய நேரத்துல ஆரியமால கூந்தலாகப்பட்டது 64 முழம் மயில் இந்தியம்மா. போட்டுட்டு வா அம்மா கிட்ட போவோம். நான் கூட்டேன் அந்த மயிலை எடுத்து வச்சுக்கிட்டோம் அம்மாவை. நான் விடுவேனே ஐயோ என்னுடைய காதல் என்னுடைய கூந்தலாச்சு. அது விடுவேனே விடாதீங்க. வச்சுக்க பாருமா, இந்த கூந்தலை எதுக்காக எடுத்தோம் தெரியுமா? எதுக்காக? அந்த பெண்ணை நான் மனமாற காதலிக்க துவங்கி விட்டேன். அதனால அம்மா கண்டு வந்தம்மா அலையால நாய் மகம் மாறி கொண்டு வர வேண்டும் மணி ஐம்பகம் மாறி தாயமாகம் மாறி கண்டு வந்த மாளிகரை கொண்டு வந்து ஆகணும். அம்மா எனக்காக கிடையாது, கல்யாணம் கேட்கறேன்னா எனக்காக. இப்ப நான் வந்து கல்யாண ஆசை வந்து கேட்கல. இந்த தன்னந்தன்மையான காட்டகத்துல அப்பா உனக்கு காளி என்றும் குழி என்றும் பெய் என்றும் பிசாஸ் என்றும் இருச்சி என்றும் அழகை என்றும் காட்டீர் என்றும் பலவிதமான சாபத்தை கொடுக்காரு. இப்ப கம்பை காமாட்சியா வந்து தவம் பண்ண சொல்லிட்டாரு. நீ தன்னந்தனியா இருக்கே, உனக்கு ஒரு வேலை வந்து செய்யறதுக்கு இப்ப காலையில எழுந்த உடனே நம்மளுடைய ஆடைகள் எல்லாம் நீ தான் துவைக்கிற. அண்ணனை வைத்தியம் பண்றதுக்கு எல்லாம் நீ தான் பண்ற. நீ தனியா கஷ்டப்படுறீங்க. ஒரு மருமகன் ஒண்ணு இருந்தா நீ மாட்டு கால் மேல காலை போட்டுன்னு உட்காந்து அது செய்தி இது செய்தி நீ ஒரு வேலை இடலாம். நீ காலை ரெண்டு வேலைய அது மாட்டு கையால செஞ்சு கிடக்கும். எனக்கு கல்யாணத்துக்கு ஒண்ணும் அவசரம் கிடையாது. உனக்கு ஒரு பணிவிடை வேலை செய்ய ஒரு பெண்ணு வேணும் தான். அதனால எம்மா பார்த்து வந்த மாலையால தாயே தாயே செத்து வர வேண்டும் மடி தாயே தாயே. அம்மா யார் வீட்டு பொண்ணுன்னு சொன்னாது? யார் வீட்டு பொண்ணு? 1000 பேருடைய அருமை மகள் ஆரியப்போ மாலை. அவளை வந்து பார்த்து வந்த மாலையரை சேர்த்து வர வேண்டும், கண்டு வந்த மாலையரை கொண்டு வர வேண்டும். அம்மா அவ வேண்டாம் தம்பி ஐயரு விட்டு பொண்ணுடாது, நம்ம குடும்பத்துக்கு ஒத்துப்பட்டு வராது. வானாண்டா உனக்கு அந்த பொண்ணு வானம். முதல்ல ஒரு பொண்ணுமா ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுமான்னு கேக்குறேன். ஏன்னா நீ தாயா இல்ல பேயா? அம்மா மகனே நீ திருமணம் செய்து கொண்டு நல்ல முறையிலே வாழ போறேன்னு சொன்னீங்கன்னா மகனே நெல்ல ஆடுறான்னு சொல்றது முத தாய். ஆமா, அந்த பொண்ணு மேல ஆசை வச்சினா நீ வீணா போடுவடா, நாசமா போடுவ. அந்த பொண்ணு ஒண்ணு வானாண்டா. அண்ணா காத்தரா என்ன தாய் சொல்றது கேளு. ஒரு அம்மா வந்து தடுக்கிறாங்க, உன் நல்லதுதான் சொல்றாங்க, வேணாண்டான்னு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட விவரமா எப்படி சொல்ற? ஒரு பெத்த தாய போய் பேயிட்டு சொல்றீங்க, என்னடா நியாயமானது? அம்மா அண்ணா சும்மா இல்லடா, உனக்குதான் அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. ஆமா மாமா, தங்கம் கொண்ட பூமி பூமி ராசாமி சொல்ற அம்மா தாங்கி கொண்ட சாமி சாமி. உனக்கு உங்க அப்பா சாபம் கொடுத்தாரு, அதை மாத்தி வரமா கொடுத்து உன் கூட வந்து அம்மா லோல் பண்றாங்களே, அவங்கள போய் பேயின்றிய. பெத்தவள மறந்தா அவன் செத்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா. அம்மா அண்ணா சும்மா
நான் யாரும் இல்லடா. மத்த சொந்த மாதிரி கிடையாது அம்மா. நல்ல பேரு நீ எடுத்தா அப்பனுக்கு சந்தோஷம், நாலு காசை நீ கொடுத்தா அண்ணனுக்கு சந்தோஷம், போற வழி போக விட்டா பிள்ளைக்கெல்லாம் சந்தோஷம், வாரதெல்லாம் மாறி தந்தா ஊருக்கெல்லாம் சந்தோஷம். பாரு இவங்களுக்கெல்லாம் கொடுத்தா சந்தோஷம். ஆனா இந்த அம்மா இருக்காங்களே, தந்தாலும் தராம போனாலும் தாங்கும் அவன் கோவில் தாண்டா. நீ தந்தாலும் சரி தரனாலும் சரி அவங்க மட்டும்தான் உடனே நினைச்சு பார்க்கக்கூடியவங்க. அந்த தாய போய் பேயின்றிய அந்த கொலகார பாய் ஒரு நாள் தான் எனக்கு சோறு போட்டாங்க. அம்மாவுடைய பெருமை எனக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியாம விட்டு போச்சு. அந்த மாதிரி அம்மா கூட இருக்கிறான் பாரு, அவன் கூட இருக்கான் சின்ன சொல்றான் பாரு, அவன் பேச்ச கேளு. அம்மா நான் சொன்னேன் அம்மா அப்படியே வேணாம், அம்மா பேசுவாங்கடா அடிச்சுவாங்கடான்னு சொன்னேன். அண்ணன் அம்மா கேட்கவே மாட்டேன்னு சொல்லி போச்சும்மா. கேட்க மாட்டேன்னு சொல்லி ஐயோ அந்த மடு அந்த அந்த ஆத்தங்கரையில உட்காந்து அழுவுதியம்மா, அந்த பொண்ணு வேணும் இந்த பொண்ணு வேணும்னு. நான் தூக்கி அந்த வழி கட்டாயம்மா. நீ அறிவுரெல்லாம் சொன்னிய? ஐயோ அம்மா அறிவுரை சொன்ன நானு சொல்ல கேள்றா. அந்த பொண்ணு வேண்டாம், வேற எந்த பொண்ணு வேணாலும் சொல்லு, அந்த பொண்ணு வேணாம். பார்த்தால் காத்தலாய சுவாமியாகப்பட்டவர் தாயே முதல்ல உன்னை கல்யாணம் பண்ண போற வரம் கேட்கிறேன், வேணான்னு தடுக்கிறீங்க. இது நியாயம்மா அம்மா நியாயம்மா அம்மா. அது யார் விட்டு பொண்ணுன்னு சொல்லி சொன்ன? ஐயர் விட்டு பொண்ணு. யாரு? பாப்பார பெண்ணு. எம்மா அம்மா பாப்பார சாரி என்றால் எனக்கு எப்பா ஒருவரில்லை. ஐயர் விட்டு பொண்ணுதாம்மா. ஆமா. என்ன ஒரு 2 வீடு இருக்கும், ஒரு வீடு இருக்கும், ஒரு 3 வீடு இருக்கும். நான் மட்டும் போய் அழகா அந்த பொண்ணை இட்டானா சொல்லியம்மா, என்ன யாரு கேட்க போறாங்க? ஐயர் வீட்டு பொண்ணுன்னா இட்டு வந்துருவாங்க. அதாவது முத மாதிரி ஐயர் நினைச்சுக்காத, இப்ப இருக்கிற ஐயர்லாம் வேற. பெருமா கோயில் ஐயர் சுதனை பாத்தியா? ஆமா. ஒரே குத்துதான் ஒண்ணு, உலக சண்டைக்கு கூட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப குத்து சண்டை நடக்கு தெரியுமா? ஆமா. அது நம்ம பெருமா கோயில் ஐயர் சுதனை தான் கூப்பிடுறாங்க. மல்யுத்த போட்டிக்கா? மல்யுத்த போட்டிக்கு. ஆமா. ஆளுநெல்லாம் வாட சடமா தான் இருக்காரு. அதனால கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையா பேசு எம்மா. அதனால ஏமா ஐயர் விட்டு பண்ணா என்னம்மா, ஐயர் விட்டு பண்ண கல்யாணம் பண்ணக்கூடாது, அந்த பொண்ணு வரைக்கும் கல்யாணம் பண்ண கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் அவங்க கட்டி தானே கொடுக்குறாங்க. பெண்ணை தொட்டா பொண்ணை தொட்ட ஆரிய பெண்ணை தொட்ட கெட்ட ஆரிய பெண்ணை தொட்டால் அனர்த்தம் வந்து நேரும், அனர்த்தம் வந்து நேர்ந்து விடும். ஏமா என்ன காரணம், என்ன செய்தி, ஏன் என்ன காரணம்? அந்த பொண்ணு பிறக்கும் போதே என்னென்னலாம் நடந்துக்கணும்னு தெரியுமா? அந்த பொண்ணு பிறக்கும் போது என்னென்னலாம் நடந்துக்கணும்னு தெரியாது. அந்த பாப்பா பெண்ணை தொட்டால் பாவம் வந்து மகனே காத்தவராயா, அந்த பிராமணை பெண்ணை தொட்டால் பிரம்மகத்தில் இருந்து விடும். அப்படி என்று அன்னையாகப்பட்டவள் காத்தவராய சுவாமி என்று சொல்கின்றார். பாப்பாறு பெண்ணை தொட்டால் பாவம் வந்து நின்று விடும், பிராமண பெண்ணை தொட்டால் பிரம்மகத்தில் ஏறுமாடாம், குல பெண்ணை தொட்டால் உனக்கு அனர்த்தம் வந்து நேருமாடா. ஐயரே என்னம்மா அனர்த்தம் வந்து நேர்ந்துடுன்ற, என்ன அனர்த்தம் வரும்? ஏன் அந்த பொண்ணு வேணான்னு சொல்றேன்னு தெரியுதாடா? சொல்லு.
அதை மறந்துட்டியாடா? மறக்கலையம்மா, இருந்த போதிலும் நாம ஏன் இந்த அனாந்தரமான கானகத்திலே கம்பை ஆட்டாங்கரையிலே காமாட்சி ரூபம் எனக்கு ஏன் நீ இவ்வளவு கஷ்டப்படணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆரிய மாலை எனக்கு வேணும். உன் தகப்பனிட்டு ஐயோ காத்தமுத்து சாகமதி சாகமதி தானாக பழிக்குமாடா சாபம் எப்படி பழிக்கும்ன்ற? எப்படி எப்படி பழிக்கும்னு சொல்ற? எப்படி பழிக்குமா? ஐயோ கண்ணே காத்தமுத்து, அதை எப்படிடா உன்கிட்ட சொல்லுவேன்? என்கிட்ட சொல்லாத, யார்கிட்ட சொல்ல போற? இந்த ஆரியமாலை பெண்ணாக பெற்றவள் எப்பொழுது பிறந்தாலும் 1000 வேதியர்களுக்கு அருமை மகளாக அந்த பெண்ணாகப்பட்டவள் எப்பொழுது பூமியிலே பிள்ளையாய் பிறந்தாலோ அவன் பிறந்த வேளையிலே கண்ணே காத்தமுத்து என் மகனே அப்பா என் மகனே அவள் எப்பொழுது பிறந்தாலோ அந்த நேரத்திலே பாசகுரு சாலையிலே பார மணல் மேடையிலே மயான கரையிலே கண்ணே காத்தமுத்து அம்மா ஒரு கழுமரமோ என் பிறந்தலாடா என் கண்மணியே அப்பா கச முத்தே அவள் எப்பொழுது பிறந்தாலோ அந்த நேரத்திலே அந்த பாசூர் சாலையிலே பாரமணல் மேடையிலே ஆச்சால் கழுமரம் ஒன்று பிறந்து விட்டது. அது போறதா என்ன? ஆமா, இப்ப 2 பேரும் ஒரே நேரத்துல போறது இல்லையா? அந்த பொண்ணு அங்க பிறந்திருக்கு, அந்த கழுமரம் அங்க பிறந்திருக்கு. ஐயோ அதுக்கு என்ன இப்ப? அது ஒரு பெரிய குத்தம்னு சொல்லி நடக்கிறேன். சின்ன இவனுக்கு நான் எப்படிடா சொல்லி புரிய வைப்பேன்? புரிய வையம்மா தம்பி, அந்த கழுமரம் அந்த பிறந்த வேளையிலே ஒரு நாளைக்கு 1000 கலப்பால் ஊற்றி 1000 பேச்சுரைப்பால் அங்க தண்ணி பஞ்சம் போல் இருக்கு. பேச்சுரைக்காருடைய பாலை 1000 கலப்பால் ஊற்றி அந்த கழுமரத்தை வளர்த்து வருகின்றார் மயான கரையிலே. யாரு? அப்படி வளர்த்து வரக்கூடிய வேளையிலே அந்த பெண்ணு 1 அடி வளர்ந்தா, இந்த மரம் 3 அடி வளருது. 3 அடி வளருது. எதுக்காக தெரியுமா? எதுக்கு? அந்த மரத்துக்கும் இந்த பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் ஏன்னு கேக்குறியா? அப்பா கண்ணே காத்தமுத்து சொல்லுமா. இந்த பெண்ணை எந்த ஆண்மகன் ஆகப்பட்டவன் இந்த பொண்ணை யார் ஒருத்தவன் கல்யாணம் பண்ணிக்கணும் வரானோ அந்த கழுமரத்திலே ஏறி உயிரோடு இறங்கி வந்தாதான் இந்த ஆரிய மாலையோடு வாழ வேண்டும். அதனாலதான் வாழ முடியும். அதனாலதான் அப்பா சொல்றேன், இது ஒரு பெரிய விஷயமா? தகப்பனிட்ட சாபமதி என் பாலா பாலா தகப்பனிட்ட சாபமதி என் பாலா பாலா தானாய் நடக்குமடா என் சிலா சிலா. அப்பா கொடுத்த சாபம் உனக்கு தானா நடக்கும் போல இருக்கு. ஐயோ ஒரு சாபம் மலிச்சிடும் போல இருக்கு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னடா பண்ணி அந்த ஆரியமா அழைக்காக எம்மா தம்பி பொன் திருடி கழுவி இருப்பார், பொருள் திருடி கழுவி இருப்பார். ஒரு பெண்ணுக்காக யாராவது கழுமரத்தில் ஏறி காய்ந்து உணர்ந்து சாகணுமா? என்னமா பெரிய பெரிய கழுமரம் சொல்லி கழுவில் இருக்கணுமா காய்ந்து உணர்ந்து சாகணுமா? கழுவில் இருக்கணுமா காய்ந்து உணர்ந்து சாகணுமா? நீ கழுவுல இருக்கணுமாடா? என்னதோ பனை மரம் இருக்குமா? அம்மா உயரம் இருக்குமா அந்த மரம்? ஓ சரசரன்னு ஏறி ஏறி கூட சொல்றேன். அப்பா அது சாதாரண மரணம் நினைச்சிட்டு இருக்க. அப்பா தச்சனுடைய நாடாமல் தச்சனுடைய நாடாமல்
16,000 வசியா. வசின்னா என்ன தெரியுமா? இல்லையம்மா. அப்பா கூறு ஆணிகளாக இருப்பு ஆணி மாதிரி இருக்குண்டா. அப்பா அந்த கழுமரத்துல நீ காலை வச்சு கண்ணே ஐயா துடியாக துடிக்கணுமா தூண்டிலே அப்பா சாகணுமா என்னமா சொல்ற? அந்த ஆணி கருவு அது இன்னும் பெரிய கழுவு மரமா சரசரன்னு ஏறி இறங்கி விடந்துடுறேம்மா. மகனே காத்தவராயா, அம்மா உன் தந்தையிட்ட சாபமாகப்பட்டது. சரி, உனக்கு தானா வந்து இப்ப நேரம் போகுது. தானா வந்து உனக்கு நேரம் போகுது. நான் கழுவு மரத்துல இருப்ப போறேன்னு சொல்றீங்க. அதனால அந்த பொண்ணு உனக்கு வேண்டாம். அம்மா தாய் சொல்றதை கேள்றா. கழுவு வந்த பாலம் இல்லை கண்ணி வந்தால் போதும் அம்மா. 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 கழுவு வந்தா பாரம் இல்லை. எனக்கு அந்த ஆரியமாலை பெண்ணை எப்படியாவது திருமணம் செய்தால் போதும். ஆரியமாலை பொண்ணு நான் இப்ப திருமணம் செய்து ஆகணும். ஆமா, எனக்கு கழுவு வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்றாரு காத்தவராய சுவாமி. அதோடு மட்டுமா அம்மா நீ வேணாம் வேணாம்னு சொல்றீங்க. இந்த பெண்ணை எப்ப பார்த்து வந்தனோ அதுல இருந்து என்ன ஆச்சு தெரியுமா? அம்மா நான் பாயில படுத்தாலுமே ஐ மகன் மாறி பாம்பாய் கூறட்டுதம்மா தாய மக மாறி. பாயில படுத்தாலுமே ஐ மக மாறி பாயில படுத்தாலுமே ஐ மக மாறி பாம்பா கூறட்டுதம்மா மகள மாதாயே. பாயில படுத்த ஆரிய மாலை யாபகம் பாம்பு மாதிரி பரட்டுது அம்மா. என்ன பாயில பண்றத உனக்கு அது மாதிரி பண்ணுது, பாம்பா புரட்டுது. தலையில பண்றா தலையில் படுத்தாலுமே ஆயுமக மாறி செந்தேளாய் கொட்டுதடி ஆயுமக மாறி. தலையில் படுத்தாலுமே ஆயுமக மாறி நிறைய படுத்தா செந்தேல் மாதிரி கொட்டுக்கிட்டே இருக்கமா. ஞாபகம் என்ன? ஞாபகம். ஆமா, தாய் சொல்றேன் சாட்டு போட்டு போட்டு தூங்கு போனா. அம்மா நான் உண்டானோ சாதமதி ஆயுமக மாறி என் உடலில் தரிக்கவில்லை ஆயுமக மாறி. உண்டா சாதம் உடல்ல தரிக்கல என்றாலும் வெற்றிலையை ஆயுமக மாறி செவ்வாய் சீவக்கவில்லை ஆயுமக மாறி. வெத்தலை போட்டு பண்ணா என்னமா பண்ணோம்? செவுக்கும் செவுப்பாவும். ஆனா என் வாய் செவுக்கவே இல்லை. அதனால எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா சாப்பிட முடியல. தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு, தூக்கம் இல்லை. தூக்கம் வர மாட்டேங்குது. சரி, நான் நிக்கிறேனா நடக்கிறேனா என்னதான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒண்ணுமே புரியல எனக்கு. அம்மா என் உயிராடி அங்கே நிற்குதே அந்த உத்தமி மீதில சித்தவனாடியே. என் உயிரதோ அங்கே நிற்குதே உயிரதோ அங்கே நிற்குதே உத்தமி மீதில சித்தவனாடியே உயிரது அங்கே நிற்குதே. ஆரியமாலை எப்பொழுது பார்த்தனோ என் உயிர் பூரா அங்க வாழைக்கண்ட மடுவே நிக்குது. இங்க வண்டிய சத்தக்கட்டை உன்னிடத்தே ஜீவன் எல்லாம் மாலையிடும். சத்தக்கட்டை உன்னிடத்தே ஜீவன் எல்லாம் மாலையிடும். உங்ககிட்ட பேசுறது வெறும் செத்து போன கட்டை தான் பேசுது. என்னுடைய ஜீவன் எல்லாம் ஆரியமாலை சுத்துறியம்மா. மாண்டக்கட்டை உன்னிடத்தே அம்மம்மா என் மனம் எல்லாம் மாலையிடும் அம்மம்மா. வெறும் மாண்டு போன கட்டை தான் உங்ககிட்ட இருக்கு.
ஆமா மனமெல்லாம் ஆரிய மாலையை சுத்தி 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 வருது அம்மா. அதனால அம்மா நான் கண்டு வந்த மாலையை கொண்டு வர வேண்டும் அம்மா. பார்த்து வந்த மாலையை பாலில் மாலை சூட வேண்டும். பார்த்து வந்த மாலையை சேர்த்து வர வேண்டும் அம்மா. ஆமா எனக்கு போகணல்லோ அம்மா. விடைகோளம்மா விடைகோளம்மா போய் வரு தாய மாலை எனக்கு போக விடுபடியம்மா. நான் போய் வர ஆரிய மாலை கல்யாணம் செஞ்சு ஆகலையம்மா. மகனே காத்தவராயா, அம்மா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சரி நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன். ஆனா எனக்கு கல்யாணம் வேணும்னு ஆசைப்படுறேன். ஆமா ஆரிய மாலை வேணும்னு ஆசைப்பட்டேன். நான் எவ்வளவு வேணாம்னு சொல்லிட்டேன். இருந்த போதிலும் எங்க அண்ணன் மகள் கருப்பழகின்னு ஒரு பொண்ணு இருக்கு. ஆமா சொந்தத்துக்கு சொந்தமும் விடாது. அத்தை என்னையும் நல்ல முறையில பாத்துக்கோ. தாய் மாமா பொண்ணை கட்டி சொல்றேன். தாய் மாமா மவ கருப்பழகி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடா. அம்மா அவ பேருக்கு தகுந்த மாதிரி உங்க அண்ணன் மவ நாகப்பழத்திலும் நல்ல கருப்பம்மா. நாகப்பழத்திலும் நல்ல கருப்பம்மா. வேண்டாமி தாய வேண்டாமி. நாகப்பழத்திலே நல்ல கருப்பு அண்ணன் கரு கறி செட்டி பேர் இருக்கும் உங்க அண்ணன் மவ. கருப்பா இருக்கிற பொண்ணு தாண்டா பொறுப்பா இருக்கும். ஓ கருப்பா இருக்கிற பொண்ணு தான் பொறுப்பா குடும்பத்தை கவனிச்சுக்கும். பொறுப்பா குடும்பத்தை கவனிச்சுக்கின்றிய. ஆமா அம்மா உங்க அண்ணன் அம்மாவில கல்யாணம் பண்ணா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நம்ம அண்ணன் பொண்ணு பாத்துக்கணும்னு சொல்றேன். ஆமா உங்க அண்ணன் அம்மாவை எப்படியாப்பட்ட ராசிக்காரி தெரியுமா? என்ன ராசி சொல்லுமா? அவ துடையிலே துடைனாகும். ஆமா சொட்டவனே தூக்கிடுவா. துடையிலே துடைனாகும். துடையில துடைனாகும் தொட்டவன தூக்கிடுவா. அவளுக்கு தொடையில தொடனாங்க இருக்கம்மா. தொட்டா அவன் கெட்டான். ஏன்னா காத்தராயா எங்க அண்ணன் மகள் கருப்பழகிக்கு தொடையில தொடனாக இருக்கிறத நீ எப்படா பார்த்த? நீ எப்ப பாத்தீங்க? எப்ப பார்த்த? சின்ன பிள்ளைங்கள சேர்ந்து விளையாடல நான் அப்பயே பாத்துட்டேம்மா. எனக்கு அப்பயே தெரியும். எப்பேற்பட்ட அழகுள்ள பொண்ணு எங்க அண்ணன் மகளை கட்டிக்கிடா. அதோடு மட்டுமா மூக்கில மச்சம் உண்டு மூத்த அரை தின்னிடுவா. மூக்கில மச்சம் உண்டு மூத்த அரை தின்னிடுவா. நீ மூக்குல மச்சம் இருக்கு பாரு. மூத்தார் அண்ணன் கணபதி செத்துருவாரு. கணபதி மூத்தார் செத்துருவா. அதோட மட்டுமா நாக்கில மச்சம் உண்டு. அம்மா நாக்கில மச்சம் உண்டு. அவன் ஆசனால தூக்கிடுவா. நாக்குல மச்சம் இருக்கு. கருணாக்கு பிடிச்சவங்க அண்ணமாவ நாத்தனார திருடுவா. அதனால அது மட்டும் கிடையாது. சொந்தத்துக்கு சொந்தமாக்கி சொந்தக்கார பொண்ணு பாத்துக்கணும்னு சொல்றியா? அம்மா அவ உள்ள வந்து நுழையும் போதே உப்பு மீனாய் சட்டி வேற எப்பா. உள்ள வந்து நுழையறதுக்கு முன்னாடியே மாப்பிள்ள ஊர்வலம் வந்து உள்ள நுழையும் போது உள்ள நுழையறதுக்கு முன்னாடியே உப்பு மிளகா விறகப்பா. ஆமா ஊர்வலம் வரும் பொழுது ஊர்வலம் வரும் பொழுது உப்பு மிளகா விறகப்பா. உள்ள வந்து நுழையும் முன்னே புல்லாப்பான விறகப்பா. என் கட்டிப்பானை கொடு எழுது கொடு தண்டியா வாங்கி எடுத்து போடுவா. பிரிச்சுருவாங்க. ஆமா குடும்பத்தை பிரிச்சுருவாங்கம்மா. நம்ம முகத்தை பார்த்துக்க முடியாது. தம்பி உங்க அண்ணன் மகன் வேணவே வேணாம். ஏய் அவன் யாருன்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்து பேசு. யாரு? அன்னைக்கே நீ உயிர் முடிச்சு செத்துருப்ப. அன்னைக்கு காபந்து பண்ணவே எங்க அண்ணன் மகதான். ஆமா அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிடா. ஏமா ஊசி தாங்கன்னு கண்ணுலயாமா குத்திக்க முடியும்? காபந்து பண்ணா ஏதோ ஒரு தீவளி பொங்கலுக்கு 6 பவுன் 1 பவுன் நகை எடுத்து தரேன். ஆமா சரி மாமாவளா ஏதோ ஒரு நல்ல கேட்கற மாதிரி ஒரு புடவை எடுத்து தரேன். வாழ்க்கை கொடுக்க முடியுமாமா? மலையாளத்திலே நீ
தெரியாமலே இருந்திருப்படா தம்பி. எங்க அண்ணமாவை தயிர் வைக்க வந்துதான் உன்னை காவந்து பண்ணா. காலத்துக்கும் அந்த கையால கஞ்சி வாங்கி குடிக்கணும். அதாவது என்னன்றி உண்டாருக்கும் உயிர் உண்டா உயிரில்லை செய்நன்றி உண்ட மகருக்கு. அதனால அந்த நன்றியை மறந்துடாத. நன்றிய மறந்துடாத. எங்க அண்ணமாவுல கல்யாணம் பண்ணிக்கிடா. அம்மா ஆத்துல இருந்து பார்த்தா உங்க அண்ணம்மா முகத்தை பார்த்து புள்ள மாறாடி செத்துரும். அம்மா அவ்வளவு ஒரு கண்ணம் தெரியாது இருப்பா. அந்த பொண்ணு எனக்கு வேணவே வேணாம் அம்மா. எங்க அண்ணமாவுல தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அம்மா எனக்கு மாலை பெண்ணை தவிர மற்ற பொண்ணு பெண்ணு வேண்டாம். மணந்தால் ஆரிய மாலை இல்லைன்னா நான் செத்தாலும் சாகனா தவிர எனக்கு கல்யாணம் வேணாம் ஒண்ணு வேணாம். நான் இருக்கவே மாட்டேன்மா. ஆரிய மாலை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கிறேன். ஆமா அம்மா அந்த மாலை என்ற பெண்ணையாலே மறைக்க முடியவில்லை அம்மா. மாலை என்ற பெண்ணாலே மறைக்க முடியவில்லை அம்மா. போக வீடை கோடம்மா போய் வருவேன் மாலையோடுவா. நீ போய் வரா மகனேன்னு ஒரே வார்த்தை சொல்லு. நான் போய் ஆரிய மாலை பெண்ணை சிறை எடுத்து வருகின்றேன். நீ எனக்கு வார்த்தை ஒண்ணு போய் வரான்னு சொல்றது மட்டும்தான் மிச்சம். பாக்கி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்படி என்று காத்தவராய சுவாமியாகப்பட்டவர் அம்பாயிடத்தில் ஆரிய மாலை பெண்ணை சிறை எடுக்க திருமணம் முடிக்க வரம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். பார்த்தா தாயாகப்பட்டவள் மகனே வேண்டாமடா வேணா எங்க அண்ணன் பொண்ணு இருக்கு கருப்படையை கல்யாணம் பண்ணிக்கு அப்படின்னு எவ்வளவு தடை சொல்றாங்க. அந்த ஆரிய மாலை பெண்ணை தொட்டா அந்த பாவம் வந்து சேரும் பிரம்மகத்தி தோற்றம் வரும் அப்படின்னு எவ்வளவு தடுத்து பாக்குறாங்க. காத்தவராய சுவாமி கேட்காமல் தாயாரிடத்திலே தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அடுத்தபடியாக இந்த காத்தவராய சுவாமி என்ன செய்ய போறாரு, அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்ல போறாங்க, இந்த காத்தவராய சுவாமியை கல்யாணம் பண்ண வரம் தர போறாங்களா இல்லையா அப்படின்றத அடுத்த பகுதியிலே இந்த காத்தவராய சுவாமியுடைய கதையை சொல்ல இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து இந்த கதையினை ஒரு அரை மணி நேரம் கதை போறோம்னா அரை மணி நேரம் முழுசா பாருங்க. நிறைய பேர் அதில் உள்ள நிறைக்குறைகளை கமெண்ட்ல சொல்லுங்க, தவறு கிடையாது. சின்ன குற்றமா இருந்தா அதை சொல்லுங்க. இல்ல பெருசா நீங்க அதிகமா பேச விரும்பணும்னு சொன்னா எங்களுடைய போன் நம்பர் அதுலயே இருக்கு. நேரடியா தொடர்பு கொண்டா உங்களுக்கு விளக்கம் சொல்ல தயாராக காத்திருக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த புண்ணிய சரித்திரம் காத்தவராய சுவாமியுடைய இந்த கதையுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதி அடுத்த பதிவிலே சொல்ல இருக்கின்றோம். அனைவரும் தொடர்ந்து இந்த கதையை கேட்டு காத்தவராய சுவாமியுடைய அருள் பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆதரவு கொடுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் தமிழ் சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வெளிநாடுகளிலே இருந்து இந்த கதையினை கேட்டுக்கொண்டிருக்கோம் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.